அன்பு வாலிபர்களே, அன்பு சகோதரர்களே, அன்பு பெற்றோர்களே, இந்த விடயத்தை கவனத்தில் எடுப்போம். குர்ஆன் என்ன சொல்லுகிறது? நாளை கியாமத்துடைய நாளையில லியஹ்மிலு அவ்ஸாரஹும் காமிலத்தன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கட வாழ்க்கையில் பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் செய்த தவறுகளை எல்லாம் முழுக்க நாங்கள் சுமக்க வேண்டி இருக்கிறோம். லியஹ்மிலு அவ்ஸாரஹும் காமிலத்தன், பரிபூர்ணமாக நாங்க செய்த பாவத்தை நாங்க சுமந்துத்தான் ஆக வேண்டும். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். சூரத்துன் நஹ்ல், லியஹ்மிலு அவ்ஸாரஹும் காமிலத்தன் யௌமல் கியாமா, சொல்லிவிட்டு சொல்லுகிறான், وَمِنْ أَوْزَارِ الَّذِينَ يُضِلُّونَهُمْ بِغَيْرِ عِلْمٍ, எங்களினூடாக, என்னினூடாக, உங்களினூடாக யாரெல்லாம் பாவத்தாளிகளாக மாறிவிட்டார்களோ அவர்களுடைய பாவத்தையும் நாங்கள் சுமக்க வேண்டும். நான் செய்த பாவம் மட்டுமல்ல, நீங்க செய்த பாவம் மட்டுமல்ல, நானும் நீங்களும் யாரெல்லாம் பாவம் செய்வதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களுடைய பாவத்தையும் நாங்கள் சுமக்க வேண்டும். அன்பு வாலிபர்களே, அன்பு சகோதரர்களே, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். குர்ஆன் சொல்லுகிறது, நாங்க செய்த நன்மைகள் எழுதப்படுவது போன்று, நாங்கள் செய்த பாவங்கள் எழுதப்படுவது போன்று, நாங்கள் நன்மை செய்வதற்கு அல்லது பாவம் செய்வதற்கு காரணகர்த்தாக்களாக இருந்திருப்போம் என்றிருந்தால் அவர்கள் செய்யக்கூடிய பாவமும் முழுக்க முழுக்க எங்களுக்கு எழுதப்படும். திடனாக, திடகாத்திரமாக, உண்மையாகவே நீங்கள் சுமத்தாட்டப்படுவீர்கள். எதை? நீங்க செய்த பாவம் உங்களுடைய தலையில சுமத்தப்படும். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க செய்த பாவம் மட்டுமல்ல, நீங்க பாவம் அவர்கள் பாவம் செய்வதற்கு நீங்க காரணமாக இருந்தீர்களே அதையும் சேர்த்துத்தான் உங்களுடைய தலையில நாங்க கட்ட போறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, ஒரு நீண்ட தலையங்கம். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, குல்லு உம்மத்தி முஆஃபா, என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய அனைவரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரிவாயத் செய்கிறார்கள், என்னுடைய உம்மத்தினுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிப்பான், நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் பாவத்தை மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன். பாவம் செய்தவர்களே நிராசையாகி விட வேண்டாம், நான் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறான். ஆனா அந்த ஆயத்துக்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடிய சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், குல்லு உம்மத்தி மஆஃப், என்னுடைய உம்மத்தின் அனைவரையும் அல்லாஹ் மன்னிப்பான், இல்லல் முஜாஹிரூன். பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை பகிரங்கமாக பேசித் திரியக்கூடியவர்களை தவிர, பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை பகிரங்கமாக பேசித் திரியக்கூடியவர்களை தவிர, முஜாஹரா, பாவத்தை பகிரங்கமாக பேசுவதென்றால் என்ன? இது நான் சொல்ல இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், வஇன்ன மினல் முஜாஹரா, பாவத்தை பகிரங்கமாக பேசுவது என்று சொன்னால் ஐயஅமல الرجل بالليل, ராவுக்கு ஒரு பாவத்தை செய்றாரு, ராவுக்கு ஒரு பாவத்தை செய்றாரு. இன்றைக்கு நடக்குது, இன்றைக்கு நடக்குது. நேற்று நைட் எங்கட நைட் கிளப் எப்படி இருந்துச்சு, இதை பேஸ்புக்ல ஷேர் பண்றோம். எங்கட மவள்ட ஸ்போர்ட் மீட்ஸ்ல எங்கட மவள் எப்படி ஓடினா, இந்த வெக்கம் கெட்ட வாப்பா அப்லோட் பண்றாரு. ஏண்ட மவள், அவரு பாலிகான, திருமணம் முடித்து கொடுக்கப்பட வேண்டிய வயது நிரம்பிய ஒரு பெண், அவர் ரேஸ் ஓடுறா, அவ ஸ்விம் பண்றா, அதுல வின் பண்ணிட்டா. இத வாப்பா, இத உம்மா வைத்து பார்த்து, இத வீடியோ பண்ணி, இதை எடுத்து என்ன செய்யறாங்கன்னா இத பேஸ்புக்ல ஷேர் பண்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு வெட்கங்கெட்ட சமூகமாக நாங்க மாறிவிட்டோமா? பாவத்தை செய்துவிட்டு, தவறை செய்துவிட்டு அந்த தவறை பகிரங்கப்படுத்துகிறோமே.